ஓகே. அப்போ orbital cavity வந்து எப்பயுமே கவிட்டின்னா குழி, நேசல் கவிட்டின்னா மூக்கு குழி. சரியானே? அப்போ இந்த கண்ணை பற்றி நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் ஐ. அப்போ இதில் கட்குழிக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் இந்த கட்குழி வந்து எலும்பால் ஆக்கப்பட்டது, மண்டையோட்டு எலும்புகளால் ஆக்கப்பட்டது. அப்போ இந்த எலும்புகளால் ஆக்கப்பட்ட குழிக்குள்ளே கண் இருக்குது. அப்போ நார்மலாக கண் வந்து திரும்பி ரொட்டேட் பண்ணிக்க உராய்வு ஏற்படும், டேமேஜ் ஆகும். அதனால இந்த கட்குழிக்குள்ளே கொழுப்பு இருக்குது. கொழுப்புக்கு மேலே குஷன் மாதிரி கண் காணப்படுது. உங்களுக்கு பொதுவாகவே தெரிஞ்சிருக்கணும் ஒரு எம்சிக்கு பாயிண்டாக என்னென்னா, உடம்புல இந்த கொழுப்பு உள்ள இடங்கள் ஒன்று தோலுக்கு கீழே, ஸ்கின்னுக்கு கீழே கொழுப்புள்ள டிஷ்யூ இருக்குது. அதை சொல்கிறது அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்கிறது. தோலுக்கு கீழே உள்ள லேயரை சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். சரியா? தோலுக்கு கீழே உள்ள லேயர் என்னன்னு சொல்கிறது சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ. அதில் கொழுப்பு கலங்கள், கொழுப்பீடுகள் காணப்படுது. ரைட்? அதனால் இந்த ஸ்கின்னுக்குள்ள கொழுப்பு வைக்க வைக்க தான் இந்த ஸ்கின் பொலிஸ்டா கூட வடிவாக வரும். இது வந்து ஹோமோன் சேஞ்சஸால் இல்லை ஹோமோன்ற தூண்டலால் ஆண்களை விட ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற அந்த கொழுப்பு லேயர் வந்து பெண்களுக்கு கூடவாக இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொழுப்புள்ள அடுத்த இடம் வந்து இந்த காட்குழி. அதுக்குள்ளே கொழுப்பு வந்து நிறைய இருக்கும். அதுக்குள்ள குஷன் மாதிரி கண் இருக்கும். அது ஹார்ட், இதயத்தை சுற்றி, கிட்னி, சிறுநீரகத்தை சுற்றி இதுகள்லையும் வந்து இந்த கொழுப்புகள் வந்து காணப்படும். ரைட்? அடுத்தது இந்த கட்குழி என்று சொல்ற இந்த எலும்பு பகுதியையும் கண்ணை முனைத்து 6 எக்ஸ்ட்ரின்சிக் ஒக்குலம் மசில்ஸ் வந்து 6 வெளியீட்டு தசைகள் காணப்படுகிறது. இது வந்து ஸ்கெல்டல் மசில்ஸ், வெண்குடு தசையால் ஆக்கப்பட்டது. அப்போ எங்களோட விருப்பத்துக்குரிய கட்டுப்பாட்டுக்குரிய தசை, வாலண்டரி கண்ட்ரோல். அதால் நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மேலே கீழே பக்கவாடு சைட் எல்லா பக்கமும் வந்து நாங்கள் கண்ணை மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ரைட்? அப்போ இது வந்து 6 வெளியீட்டு தசைகள், ரைட், எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸால் ஆக்கப்பட்டது. அதை வந்து கண்ணின் மீடியல், லேட்ரல், சைட் ரொட்டேஷன் எல்லாத்துக்கும் இந்த மசில்ஸ் தான் உதவ போகுது. முக்கிய வாலண்டரி மசில்ஸ். ரைட்? இது வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு இந்த மண்டையோட்டு நரம்புலேருந்து கிரனியல் நர்வ்ஸ்லேருந்து இதுக்கான சப்ளை வந்து வருது. 3ஆம் 4ஆம் 6ஆம் மண்டையோட்டு நரம்புகள் வந்து அதுக்கு சப்ளையை வழங்குது. ரைட்? அடுத்தது இது டிரெக்டாக கண்ணுக்கு வருவோம். இது வந்து ஓவல் ஷேப், கோள வடிவானது. ரைட்? இருந்த லேயர்ஸ் வந்து 3 லேயர், இந்த சுவர் வந்து 3 லேயரால் ஆக்கப்பட்டது. ஆக வெளியில் உள்ளது ஸ்கிலிரா, விழிவன் கோர் என்று சொல்றது. தடித்த லேயர் ஒளிய புக விடாது. ரைட்? இது வந்து பக்கப்புறமாயும் பிற்புறமாயும் கிட்டத்தட்ட கண்ணுன்னா 6-5 பகுதி சுவரை இது ஆக்குது. இருந்த முற்பக்கம் வந்து ஒளிய புகவிடக்கூடிய டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கும், ஒளிய புகவிடக்கூடிய மெல்லிய லேயர் இருக்கும். அதை சொல்றது விழிவன் படலம் இல்லை கோணியான்னு சொல்லுவான். ரைட்? விழிவன் படலம் இல்லை கோணியான்னு சொல்லுவான். அப்போ இதுக்குள்ளால அந்த ஒளிக்கல் வரப்போகுது. ரைட்? இதான் அவுட்டர் லேயர். மற்ற இன்னொன்று அடிஷனல் பாயிண்ட் வச்சிருக்கோம். இந்த விழிவன் படலம் வந்து பிறப்பு ரீதியாகவே தடிச்சதாக இருக்கலாம், பிறப்பு குறைபாடு இருக்கலாம். அப்போ லைட் வந்து உள்ளுக்கு வராது, கண் தெரியாமல் இருக்கும். அல்லது வளர்ந்தாக்களையோ சின்ன பிள்ளையிலோ ஒரு ஆக்சிடென்ட், இன்ஜரி நடந்து அந்த கோணியா டேமேஜ் ஆகலாம், இந்த விழிவன் படலம். அதால் கண் தெரியாமல் போகலாம், ஒரு ஆசிட் பட்டு டேமேஜ் ஆகலாம். அப்போ இந்த கோணியாவை தான் நாங்கள் மாற்றுறது, அதைத்தான் கண்தானம் என்று சொல்றது, ஐ டிரான்ஸ்பிளான்ட். இப்போ கனவே கண்தானம் நினைக்கிறது முழு கண்ணையும் எடுத்து அப்படி மாற்றுறது இல்லை, அந்த அளவு போயில. இந்த கோணியா இப்போ சில பேர் ஐ டொனேட் பண்ணிக்க இந்த ஐயில் உள்ள இந்த கோணியா வந்து அது பிளட் சர்க்குலேஷன் இல்லாத ஒன்று, லைட்டை போடுறதுக்காக இருக்கிற ஒரு அமைப்பு. அப்போ இந்த கோணியாவை தான் கண்தானமனில் உள்ளாக்களை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கப்படும். இப்போ இந்த கோணியா தடித்து அதால் பார்வை இல்லாத ஆக்களுக்கு இந்த கோணியாவை எடுத்துட்டு அந்த கோணியாவை வச்சு சர்ஜரி செய்கிறது. ரைட்? அப்போ இதை தான் இந்த கண்தானம் வந்து பேசிக்காக சொல்கிறது. அட்வான்ஸாக கணக்கு இருக்குது, அது உங்களுக்கு தேவையில்லை. ரைட்? அப்போ இது வெளி லேயர். அடுத்த லேயர் வந்து கொரைட் பிளெக்சஸ் தோலூர் என்று சொல்லுவோம். நிறைய பிளட் சர்க்குலேஷன் கூடிய பகுதி. இது முன்னுக்கு அப்படியே சீலியரி பாடி, ரைட், அதுகளுக்கு சஸ்பென்சரி லிகமெண்ட் அதுகளோட சேர்ந்ததாக இருக்கும். அதை பற்றி பிறகு பார்ப்போம். அடுத்தது உள் லேயர், இன்னர் மோஸ்ட் லேயர், உள்ளுக்குள்ள லேயர் தான் வந்து ரெட்டினா, ரைட், விழித்திரை என்று சொல்ல போகிறோம். இதெல்லாம் பார்வைக்குரிய கலங்கள், கோன் செல்ஸ், ரோட் செல்ஸ் வந்து பார்வைக்குரிய கலங்கள் காணப்பட போகுது. ஓகே, ரைட். இனி நாங்கள் திருப்பி ஸ்கிலிரா பெரிய அவ்வளோ நினைச்சா சரி, மற்றவர்களுக்கு வருவோம். சீலியரி பாடி என்றது ஒரு ஸ்மூத் மசில், மலமளப்பு தசையால் ஆக்கப்பட்ட, அதாவது ஒரு வளையம் வட்டம் வட்டமாக இருக்கும், சர்க்குலர் மசில்ஸாக இருக்கும்.
ரைட். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது சஸ்பென்சரி லிகமெண்ட் என்று சொல்கிறது. இதான் அந்த லென்ஸை அதில் இணைச்சு அந்த ஸ்டடியாக வச்சிருக்க போகிறாள். சீலியரி பாடி என்றதையும் லென்ஸையும் இணைச்சி வச்சிருக்க லிகமெண்ட் பேர் சஸ்பென்சரி லிகமெண்ட். ரைட். அடுத்தது லென்ஸ். சரியா, கோள வடிவான இது வந்து தானே தன் டயமீட்டரை மாற்றக்கூடிய அமைப்புரிய லென்ஸ் தான் இருக்கும். எலாஸ்டிசிட்டி என்று சொல்கிறது, இழுபடக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் ஒளியை போவிடக்கூடிய அமைப்பு தான் இந்த லென்ஸ். ரைட். அப்போ இதில் என்ன ஃபங்க்ஷன்டா, அதான் இந்த கேமராக்கும் இந்த லென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ரைட். ஆனால் இந்த இது வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட், ஆட்டோனாமிக் நர்வ்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. ரைட். கீழே திருப்பி அந்த ஃபங்க்ஷன் அப்படி வரைக்கும் அந்த ஆக்ஷனை பார்க்கலாம் திருப்பி. அப்போ லைட் ரேஸ் வந்தோடனே இந்த லென்ஸில் பட்டு தான் முடிஞ்சு ரெட்டினாக்கு போக போகிறது. ரைட். லைட் ரேஸ் வரைக்கும் ஒளிக்கதிர்கள். அப்போ என்ன நடக்குமெண்டா, தூரத்துலேருந்து வர லைட் ரேஸ் வந்து கொஞ்சமாக முறிஞ்சா சரி ரெட்டினால விடும். ரைட். கிட்டேருந்து வர லைட் ரேஸ் கூட ரிஃப்ராக்ஷன் கூட முறிஞ்சாதான் ரெட்டினாவில் சரியாக விழக்கூடியதாக இருக்கும். அப்போ கிட்ட உள்ள ஒரு பிம்பத்துக்கு நாங்கள் கிட்ட உள்ளவர்களை பார்க்க என்ன நடக்குமெண்டா, இந்த சிலியரி பாடி வந்து என்ன நடக்கும்னா சுருங்கும். சிலியரி பாடி இந்த ஸ்மூத் மசில் சுருங்கினோடனே சஸ்பெண்டர் லிகமெண்ட் கொஞ்சம் தளரப்பட இருந்த இந்த குவிவு வந்து கூடும். லென்ஸுட குவிவு பை கன்கேவ் ஷேப் என்று சொல்கிறது. இந்த லென்ஸுட குவிவு வந்து கூடும். கூடுனோடனே இது என்ன செய்யணும்னா கூட முறியும், ரிஃப்ராக்ஷன் வரும், வந்து ரெட்டினாவில் விழும். தூரத்துலேருந்து வர ஒளிக்கதிர் வரைக்க அவ்வளோத்துக்கு ரிஃப்ராக்ஷன் முறிய தேவையில்லை. ஏன்னா அது தூரத்துலேருந்து நான் வருது, சின்னதாக முறிச்சு விட்டாலே போய் அப்படியே விழுத்துறையில் பிம்பம் விழும். அப்போ அப்படியான நேரத்தில் இந்த ஆட்டோனமிக் நர்வ்ஸால் சீலியரி பாடி மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணப்படும். ரைட். அப்போ ரிலாக்ஸ் பண்ணப்பட்டோன்னே சரியானே அது இந்த குவிவு இழுபடும். குவிவு தன்மை குறைஞ்சோன்னே இந்த ரீஃப்ராக்ஷன் முறிகிற தன்மை வந்து குறைவாக இருக்கும். இதெல்லாம் ஆட்டோனாமிக் நர்வ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் பெராசிம்பத்தட்டிக்கோட கண்ட்ரோலான ஆக்கள். ரைட். இனி இப்படியே முன்னுக்கு வந்தால், முன்னுக்கு வந்து இந்த லென்ஸுக்கு நேர் முன்னுக்கு ஐரிஸ் கதிராளி என்ற அமைப்பு இருக்கு. லென்ஸுக்கு நேர் முன்னுக்கு இருக்கணும் ஐரிஸ் என்று சொல்ற கதிராளி என்ற அமைப்பு இருக்குது. ரைட். அந்த கதிராளி கூட மெலனின் கிரானியூல்ஸ் உள்ள செல்ஸை கொண்டிருக்கு. அதான் கூட பிளாக்காக இருக்குது. ஆனால் வேற வேற இனங்கள் என்னது மனிதன்ல இப்போ வேற வேற இடங்கள் இப்போ ஃபாரினர்ஸ் சில இடங்களில் வந்து அந்த கிரானியூல்ஸில் கலர் வித்தியாசம். அதெல்லாம் சில பேருக்கு கொஞ்சம் க்ரீன் கலர், க்ரீனிஷ் ப்ளூ அப்படி கலர் எல்லாம் இந்த ஐரிஸ் இருக்கலாம். ரைட். அப்போ இது வந்து கதிராளி. இங்கே வந்து ரெடிக்கல் ஷேப்லேயும் சர்க்குலர் ஷேப்லேயும் வந்து இங்கேயும் வந்து செல்ஸ் வந்து பிக்மெண்டட் செல்ஸ் வந்து காணப்பட போகுது. இருந்த மத்தியில் ஒரு துவாரம் காணப்படும். அதைத்தான் கண்மணி பியூப்பிள் என்று சொல்ல போகிறோம். லென்ஸுக்கு நேர் முன்னுக்கு சென்ட்ரலாக இருக்கும். இதில் மத்தியில் காணப்படுறது தான் பியூப்பிள் அல்ல கண்மணி என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட். துவாரம். ஓகே. அப்போ இங்கேயும் வந்து நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி ஆக்ஷன் இருந்தால் இங்கேயும் நான் சுருக்கமாக சொல்வேன். அப்போ ஒளிச்செறிவு கூட வரைக்க, நிறைய பிரகாசமான ஒளி வரைக்க அவ்வளவு லைட் ரேஸும் உள்ளுக்கிட்ட சில வேலை ரெட்டினாவிலோ டேமேஜ் ஆகலாம். ரைட். அதான் பார்த்துருப்பீங்க, அந்த சில வேலை அந்த ஒட்டேக்க சுற்றியான பொறிவராக்கும் அந்த சரியான இது நேர கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது டேமேஜ் ஆகும். அப்போ நிறைய ஒளிச்செறிவு வரைக்க, லைட் ரேஸ் வரைக்க பியூப்பிள் என்ன செய்வாங்கன்னா சுருங்கும். ஒரு நிமிஷம் பாகன் பவிஷன் கோல் எடுக்கிற. ஹலோ. ஓ ஓ இருக்குது. ஆனால் நான் உங்களை காணணுன்னு பார்த்துட்டு உங்களை தொடங்குறாங்க. நான் குரூப்பில் போடையில் 2 பேரும் தானே கண்டுட்டு கிளாஸ் இருக்கிறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாயின்ட் ஆகுங்க. நான் கடைசியாக தந்த லிங்கை பயன்படுத்திங்க. சரி, ஓகே. பவிஷன் ஃபோன் பண்ணோம். நாங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், ஜாயின்ட் ஆகட்டும். ஓகே சார். ஹலோ. குரூப்
நான் குரூப்பில் போட்டது இல்லையே, கடைசியாக போட்டது. சரி, திருப்பி இருக்கா போட்டு விடுறேன். சரி, ஓகே. ஓகே. ரைட். ನನಗನ್ லாஸ்ட் 2 கிளாஸ் பவிஷன் வரையில என்னன்னு தெரியல. ரைட். நாங்கள் இப்போ இந்த சென்சரி ஓர்கன்ஸில் பார்த்து கொண்டிருக்கேன். நான் என்ன நீங்கள் வேற மைக்ரோபயாலஜி ஆக்சுவலாக படிப்பிக்கல. இப்போ நர்வஸ் சிஸ்டத்துக்கு அடுத்ததாக இந்த சிஸ்டத்தை முடிப்போம்ண்டு ஓகே. பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இப்போ நான் எனக்கு நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். நான் அவ்வளோ கஷ்டமான பாட்டில் மிச்சத்தை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வாசிச்சுட்டு விளாங்காட்டி அடுத்த கிளாஸ் நீங்கள் கேட்கலாம். நீங்களும் வந்தபடியாக எனக்கு நாளை ஓகே. கூட எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுவோம்னு யோசிக்கிறேன். தனுஷ் நாளை காலமாக சொல்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். எனக்கு நாளைக்கு இரவு பேப்பர் கிளாஸ் எத்தனை மணி முடியும் என்னன்னு பார்த்து நாளைக்கு ஃப்ரைடே உங்களுக்கு ஓகே நாளைக்கு இரவு 8:30 எடுக்கிறது. சரி எடுங்க. ஓகே. ரைட். நாளைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணல, தனுஷ் சொல்கிறத வச்சு நான் குரூப்பில் போடுவேன். சரி, கன்ஃபார்ம் பண்ணிட்டு குரூப்ல போட்டு விட்டீங்கன்னா டுவா. ரைட். அதான் தனுஷ் சொன்னா பின்னு போடுவேன். ரைட். இப்போ நாங்கள் வருவோம், ஆல்ரெடி லேட் ஆகி கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் அவன் பியூப்பிள் வந்து ரைட். இந்த அதுவும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த பெராசிம்பத்தரிக் நர்வ் இந்த ஆக்ஷன் இருக்கு, சுருங்குறது விரிகிறது எல்லாம் வந்து கிட்ட உள்ள நிறைய ஒளிக்கதிர் விரைக்க லைட் ரேஸ் விரைக்க அவ்வளவும் கூட போயிட்டு ரெட்டினாவை டேமேஜ் பண்ணி விட்டுரும். இப்போ அப்படியான நேரத்தில் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் ஸ்டிமுலேஷனால இது என்ன நடக்கும்னா கன்சிக் பண்ணும். இப்போ பியூப்பிள் சுருங்கினோடனே அந்த விட்டம் வந்து சுருங்கிடும். அப்போ லைட் ரேஸ்ன அளவை அதை கண்ட்ரோல் பண்ணுது. ரைட். அதே நேரம் மங்கலான ஒளி டார்க் டைமில் லைட் ரேஸ் குறைவாக உள்ள நேரத்தில் போதிய அளவு லைட் ரேஸ் உள்ளுக்கு வந்தால் தான் அது எங்களுக்கு தெரியும். அப்போ அப்படியான நேரத்தில் பியூப்பிள் வந்து டைலேட் பண்ணும். அதாவது கண்மணியின் அளவு வந்து பெருக்கும். ரைட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட லைட் ரேஸை உள்ளுக்கு விடுறதுக்காக. சரியானே? ரைட். அப்போ இது தெரியணும் முன்னுக்குள்ள பகுதி. ஓகே. ரைட். நீ அடுத்தது லென்ஸுக்கு முன்னுக்குள்ள பகுதி, லென்ஸுக்கு பின்னுக்குள்ள சேம்பர் ரெண்டா பிரிக்கலாம். ஆன்டீரியர் சேம்பர்ன்னு சொல்றது முன்னுக்குள்ளார, லென்ஸுக்கு முன்னுக்கு. பொஸ்டீரியர் சேம்பர்ன்றது பின்னுக்குள்ளார. இது ரெண்டும் லிக்யூட்டால நிரப்பப்பட்டு இருக்கும். அதில் முன்னுக்குள்ளத வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஆன்டீரியர் சேம்பரில் உள்ள பகுதியில் அக்வஸ் புளிகிட்டனர் அப்படியே தான் பாடமாக்கணும். சரியான நீர்மய உடனீர் அக்வஸ் புளிகிட்டனர் நீர்மய உடனீர், மற்றது கண்ணாடி மய உடனீர் என்று சொல்கிறது விட்ரஸ் பாடி இல்லை விட்ரஸ் புளிகிட். இந்த அக்வஸ் புளிகிட் வந்து சரியான சில கான்களால் இருக்க சுரக்கப்படும். அதில் நியூட்ரிஷன்ஸாக கொண்டிருக்கும். இந்த சிலியரி பாடி இதுகள் ஐரிஸ் இதுகள் உள்ள செல்ஸுக்கு நியூட்ரிஷனை வளர்க்கும். அதே நேரம் வேஸ்டேஜை ரிமூவ் பண்ணும். அப்போ இதுதான் ஒரு வருத்தம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமுக்கு வரலாம். இந்த டக்ஸில் ஏதாவது பிளாக் வந்துச்சுண்டா ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ணப்பட்டிருக்கும், திருப்பி ரிமூவ் பண்ணணும். அப்போ அது பேலன்ஸில் இருக்கும். இப்போ உள்ளுக்கு ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆகும். அப்போ அந்த வருத்தத்தை தான் சொல்கிறது. ஐ ப்ரெஷர்ன்னு சொல்லுவோம், கண்ணில் ப்ரெஷர்ன்னு சொல்லுவோம். அது வந்து குளுக்கோமா. ரைட். அந்த வருத்தத்தை நாங்கள் சொல்ல போகிறோம் வந்து குளுக்கோமான்னு சொல்லுவோம். ரைட். இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியானே? அப்போ அது வாரர் வந்து இந்த அக்வஸ் ஃப்ளூயிட்டை திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணுற டக்ஸில் பிளாக் பண்ணி அக்வஸ் ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் பண்ணுறோம் கூடுற வழியால் வார கண்டிஷன் தான் குளுக்கோமா. இதை கவனிக்காமட்டால் விசன் லாஸ் ஸ்பேர்வே இல்லாமல் போகலாம். ரைட். அதேமாதிரி லென்ஸுக்கு பின்னுக்கு இருக்கிறது ஒரு ஜெல் லைக், ஒரு ஜெல் மாதிரி ஆக தண்ணி மாதிரியில் ஒரு ஜெல் லைக் லிக்விட் இருக்கு, விட்ரஸ் ஃப்ளூயிட் இல்லை விட்ரஸ் பாடி என்று சொல்லுவோம், கண்ணாடியோட நீர். இது வந்து என்ன மெயினாக என்னத்துக்காகண்டா இந்த ஐ வந்து கொலாப்ஸ் ஆகாமல் அது இருக்கிறனால அந்த பால் ஷேப்பாக மெயின்டைன் பண்ணப்படுது. தட் இஸ் கிளியர் எல்லாம் ஸ்வாம் கொலாப்ஸ் ஆகி ஒட்டிடும்.
அதே பெரிய பிரச்சனையாக வந்துடும். அப்போ அந்த கொலாப்ஸ் ஆகாமல் அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூயிட் வந்து உதவுது. ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம், அடுத்த உள்ளால பார்க்க போகிறோம். அடுத்தது ரெட்டினா. ஓகே. அப்போ விழித்திரை. அப்போ இந்த ரெட்டினாவை எடுத்தோம்னா, இந்த விழித்திரை எடுத்தோம்னா, இந்த கீழ்ப்படத்தை பாருங்க. இது வந்து திருப்பி அகைன் 3 லேயர்ஸ். அதை விட ஓவராலாக சுருக்கமாக சொன்னால் இந்த ரெட்டினா தான் பார்வைக்கு பொறுப்பான பகுதி. விளங்கானே? பார்வையை உணர்ற பார்வைக்குரிய கலங்கள் வந்து இங்கே தான் காணப்படுது. அப்போ அகைன் இந்த ரெட்டினா ஹேஸ் 3 லேயர்ஸ், 3 லேயர்ஸாக இருக்கும். முன்னுக்குள்ளது பெரிய இதில் பிக்மெண்டட் எபிதிலியம் என்ற லேயர் இருக்குது. ரைட். அதுக்கு அடுத்ததான் ரெண்டாவதாக உள்ள லேயரான இம்பார்ட்டன் ஆனது ஃபோட்டோ ரிசப்டர்ஸ். இந்த லைட் ரேஸை உணர்ற ரிசப்டர்ஸ் வந்து எல்லாம் காணப்படுது. மெயினாக 2 கலங்கள் இருக்குது. அந்த ஷேப்பை வச்சு சொல்கிறது ஒன்று ராட் செல், மற்றது கோன் செல். ரைட். இப்போயே ஞாபகம் வச்சுருங்க, ராட் செல் டார்க் லைட் குறைவாக உள்ள நேரத்தில் ஃபங்க்ஷன் பண்ணி தெரியும். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் தான் உணரப்படும். ரைட். கோன் செல்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அதுக்கு லைட் ரேஸ் கூட, அப்போ பிரகாசமான ஒளி வேணும். அவர்லாம் 3 செல்ஸ் இருக்குது. க்ரீன், ப்ளூயிஷ் க்ரீன் அப்படியான இதுகள் இருக்குது. இந்த கலர் விஷனை கொண்டு வர்றது மறக்காதீங்க. இப்போ ராட் செல்ஸ் வந்து மங்கலான பார்வைக்கு பொறுப்பானது. மெயினாக நைட் விஷன் என்று சொல்லுவோம். மங்கலான பார்வை, அதாவது லைட் ரேஸ், ஒளிச்செறிவு குறைவான நேரத்தில் கோன் செல்ஸ் ஒர்க் பண்ணாரு. அதுக்கு பிரகாசமான ஒளி தேவை. மற்றது ராட் செல் பிளாக் அண்ட் ஒயிட், கலர் விஷனுக்கு பொறுப்பண்டாலும் கோன் செல்ஸ். இதெல்லாம் எம்சிக்கு சக்தியில் வேறும் கவனம். ரைட். மற்ற ராட் செல்ஸில் இருக்கிற பிக்மெண்ட் வந்து ரொடாப்சின் என்று சொல்லுவோம். கோன் செல்ஸில் இருக்கிற பிக்மெண்ட் வந்து ஃபோட்டாப்சின் என்று சொல்லுவோம். ரைட். இந்த ரொடாப்சின், ராட் செல்ஸில் இருக்கிற ரொடாப்சின், இதுக்குத்தான் மறக்கக்கூடாது விட்டமின் ஏ தேவை. ரைட். அதில் இருக்கிற கரோட்டின், விட்டமின் ஏ தேவை. அதெல்லாம் நாங்கள் திருப்பி அட்வைஸ் பண்ணுறது, விட்டமின் ஏ உள்ள சாப்பாடுகளை கூட சாப்பிடணும், கண்ணுக்கு நல்ல மண்டு. விட்டமின் ஏ உள்ள சாப்பாடுகள் கேரட், மஞ்சள் பழ வகைகள், மஞ்சள் காய்கறிகளை கூட இருக்குது. சின்ன பிள்ளைலாம் கேரட் டெய்லி சாப்பிட்டு கொண்டு வந்தாலே கண்ணாடி போடுறதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ரைட். சரியானே? இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நல்ல ஆக்சுவலாக விட்டமின் ஏ. இந்த விலை உணவு 10,000 50,000 கிரீமில் எல்லாம் நிறைய கெமிக்கலோட இந்த விட்டமின் எல்லாம் கலந்துருக்கு. இப்போ அதுக்கு கேரட்டை சாப்பிட்டுட்டு போகலாம், பூசணிக்காய் சாப்பிட்டுட்டு போகலாம். அப்போ இதில் நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். அதை விட இந்த கேரோட்டின் இந்த விட்டமின் வந்து இந்த ரொடாப்சின்களுக்கு தேவை. ரைட். ஏனென்னா இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுருக்கோம், தெரிஞ்சிருக்கணும். பிரகாசமான ஒளியில் இந்த ரொடாப்சின் வந்து பிரிகை அடைஞ்சிடும். நான் சொன்னது வடிவா ஞாபகம் இருக்கோ? இது வெரி வெரி இம்பார்ட்டன்டா. ரொடாப்சின் வந்து பொதுவாக சொல்கிற ராக்கால பார்வைக்கு பொறுப்பாண்டு. ஏன்? குறைஞ்ச லைட் ரேஸ், மங்கலான ஒளியில அதான் ஒர்க் பண்ணக்கூடியது. ஆனால் ஒயிட் அண்ட் பிளாக்காக தான் வரும், நோட்டா கலர் விஷன். ரைட். பிரகாசமான ஒளி தேவை ஒர்க் பண்ண போகிறது கோன் செல்ஸ், அந்த ஃபோட்டாப்சின் ஒர்க் பண்ணும். ரைட். அதான் கலர் விஷனுக்கு பொறுப்பு. இது கிளியர் தானே? அடுத்தது, அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிரகாசமான ஒளியில இந்த ரொடாப்சின் பிரியை அடைஞ்சிடும், அழிஞ்சிடும், பிறகு திருப்பி ஃபார்ம் பண்ணப்படும். ரைட். அப்போ அதாவது உங்களுக்கு தெரியும், வெளிச்சத்தில் நின்றுட்டு திடீரென இருட்டான இடத்துக்கு அறைக்க வந்தோடனே ஒன்றுமே உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஏன்? நீங்கள் பிரகாசமான ஒளியில் இருக்க ரொடாப்சின் பெரும்போது அழிஞ்சிருக்கும். நிரப்போம் ரொடாப்சின் பெரும்போது அழிஞ்சிருக்கும். அப்போ மங்கலான ஒளியில் யார் தேவை? ரொடாப்சின் தேவை. அப்போ கரண்ட் நின்றோன்னா இல்லை வெயிலுக்கு போயிட்டு அறைக்க போனோன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக தெரிய வலிக்கிறோம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக. அப்போ நாங்களே சொல்லுவோம் கண் பழக்கப்படுறது. அதுக்குரிய ரீசன், அது பிரியடைஞ்ச ரொடாப்சின் திருப்பி உருவாகும். இப்போ திருப்பி உருவாக நம்ம குறைஞ்ச லைட் ரேஸ்லேயே எங்களுக்கு அறைக்குள்ளே தெரிய வலிக்கிறோம், பட் பிளாக் அண்ட் ஒயிட்டு. லைட் ரேஸ் ஒளிச்சரிவு கூடக்க கோன் செல்ஸில் உள்ள ஃபோட்டாப்சின் ஒர்க் பண்ணும். அப்போ எங்களுக்கு கலர் விஷயம் தெரியும். அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த இருட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதுக்கான பிரகாசமான ஒளியில் ரொடாப்சின் அழியும், திருப்பி ஃபார்ம் பண்ணப்படும். அது நேச்சுரல். சரியானே? அதெல்லாம் நீங்கள் ஒரு வெளியே லைட்டை பார்த்துட்டு பக்கம் நெஞ்சால திரும்பி ஒரு இருட்டுக்கு வரங்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். ரைட். அதெல்லாம் நாங்கள் கூட பிரகாசம் ஒளியே நடுக பார்க்கக்கூடாது, கண்ணால் ஸ்ட்ரைட்டாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன், கூட ரொடாப்சின் அழியாலேயே திருப்பி
உருவாக்க வேண்டி வரும். ரைட். அப்போ இதுகள் வந்து அடிஷனல் பாயிண்ட்ஸ் கட்டாயம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும். மற்றது எங்களோட யூடியூப் சேனலில் நான் அந்த ரெக்கார்டிங்களை போட்டுக்கொண்டு வரேன். அப்போ நீங்கள் அதுலேயும் அதை கேட்கக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ ரெட்டினாவில் வந்து 3 லேயர்ஸ் பிக்மெண்டட், மற்றது போட்டோ ரிசப்டர்ஸ் இருக்குது, ரொட் செல், கோன் செல்ஸ், அந்த இதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்தது தேர்ட் லேயர், உள்ளுக்கு இருக்கிற லேயர் வந்து நியூரோன்ஸை கொண்டது. இல்லை இந்த பைப்போல நியூரோன் வந்து இந்த டபுள் ஆக்ஷன் வரும். அவைகள் வந்து கோன் செல், ரொட் செல்லோட கனெக்ட் ஆகி இருக்கும். வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? அதாவது எங்களோட மூளை உணர்றதுக்கு கோன்செல் உணர்ற கலவிஷனும் தேவை, அதே நேரம் மங்கலான ஒளியில் உணர்ற ரொட்செல்லால் உணரப்படுறதும் தேவை. அதால் இந்த நியூரோன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வடிவாக பார்த்தவங்களுக்கு விளங்கும். 2 ஆக்ஷன் வந்து ஒரு நியூரோன், ஒரு நர்வ் செல், 2 ஆக்ஷன் வந்து ரொட் செல், கோன் செல் ரெண்டோடையும் கனெக்ட் ஆகியிருக்கும். இந்த நியூரோனை சொல்லுவோம், இப்படியா நியூரோன் சொல்ல பைப்போல நியூரோன். பிறகு அப்படி எங்கால வந்து கேங்லியோன், நரமுனைப்பை பற்றியெல்லாம் வடிவாக விளங்கப்படுத்தினால் கேங்லியோன்கள் இருக்கும். சரியானே? நரம்பு முடிச்சல் இருக்கும். இந்த நரம்பு முடிச்சல் கேங்லியோன் எல்லாம் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும்னா பார்வை நரம்பு, ஒப்டிக் நர்வ் ஃபைபர், பார்வை நரம்புல வந்து ஜாயிண்ட் ஆகும். ரைட். அப்புறம் பார்வை நரம்பு அப்படி எங்கே போகும்? செரிப்ரம், மூளையத்தில் உள்ள ஒக்சிபிட்டல் லோப், பிடச்சோனைக்கு போகும். ஒன்று யோசிக்க அடுத்ததை கோஆர்டினேட் பண்ணி யோசிக்கணும், இது எங்கே போகுதுண்டு. ரைட். அதனால நீங்கள் மறக்க கூடாது. ரைட். அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதான் திருப்பி ஸ்கெலிரான் கோனியா உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட். அடுத்தது கொரைட், சீலியரி பாடி அண்ட் ஐரிஸை பற்றி சொன்னால் இதை நீங்கள் வாசிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வரும் விலங்கையில் அப்படின்னா நீங்கள் இதை கேட்கலாம். ரைட். சீலியரி பாடி சுருங்கிக உலக இந்த மாதிரி இந்த லென்ஸ் வந்து மாறுறது. மற்றது இதில் அடுத்த அடிஷனல் பாயிண்ட்ஸ், லென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எலாஸ்டிசிட்டி, தானே தன்னை டயமீட்டரை மாற்றக்கூடியது. எப்படி இந்த சீலியரி பாடி சீலியரி மசில்ஸ்ன்ற கன்செக்ஷனால், அது முழுக்க கன்செக்ஷனால் முழுக்க ஆட்டோனமிக் நர்வ் சிஸ்டத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. நாங்கள் நினச்சி ரைட் ஒளிச்சரிவு கூட வருகிறது, இதை லென்ஸ் மாற்றுவோம், அப்படி ஒன்றும் இல்லை. ரைட். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த திக்னஸை மாற்றும் தானே தான் கேமராவுக்கும் எங்களோட லென்ஸுக்கும் வித்தியாசம். ரைட். அக்வஸ் ஃப்ளூயிடை பற்றி சொல்லிட்டேன், விட்ரஸ் பாடி இல்லை விட்ரஸ் ஹியூமரை பற்றியும் சொல்லிட்டேன். ரைட். அடுத்த ரெட்டினா தான் இவ்வளோ நேரம் பார்த்தனாங்க. அது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ரைட். அந்த பொஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ரெட்டினா, பின்னுக்குள்ள பகுதி ரெட்டினாவில் ரைட் மெக்குலா லியூட்டியா இல்லை ஜெலோ ஸ்பாட், மஞ்சள் புள்ளி என்று இருக்குது. இந்த படத்தை பாருங்க. சரியானே? இந்த பிற்பக்கத்தில் வந்து ஃபோபியா இல்லை மஞ்சள் புள்ளி என்று இருக்குது. இந்த இடத்துல வந்து ரைட் இந்த இடம் வந்து கோன் செல்ஸ் உள்ள பகுதி. அதே மாதிரி பொதுவாகவே தெரிஞ்சிருக்கணும் இன்னொரு இடம் இன்ட்ரெஸ்டுக்கான உள்ள பகுதி. இந்த வடிவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒப்டிக் நர்வ் போகுதானே, பார்வை நரம்பு, இந்த ஒப்டிக் நர்வ் போகிற இடத்துல போட்டோ ரிசப்டர் செல்ஸ் வந்து இல்லை. கோன் செல், ரொட் செல் இருக்காது ரெட்டினாவில். ரைட். இந்த விழித்திரையில் பாருங்க, இந்த ஒப்டிக் நர்வ் போகிற இடம் இருக்கு, இந்த இடத்துல வந்து போட்டோ ரிசப்டர்ஸ் இருக்காது. இந்த ஒப்டிக் நர்வ் போகிற இடம். ஸோ இந்த லென்ஸால் வர லைட் ரேஸ் பீப்புளால் வந்து லென்ஸில் மட்டும் ரிஃப்ராக்ஷன் முறிஞ்சு இந்த ரெட்டினால விழுந்து தான் எங்களுக்கு உணரப்பட போகுது. ஆனால் இந்த ஃபோட்டோ ரிசப்டர்ஸ்ன்னு சொல்கிற பார்வைக்கு பொறுப்பான கலங்கள் இல்லாத இடம் வந்து இந்த ஒப்டிக் நர்வ். அப்போ பிம்பம் முறிஞ்சு இந்த இடத்துல விழுந்தா, இந்த ஒப்டிக் நர்வ் வெளியேற இடத்துல, அதாவது பார்வைக்குரிய கலங்கள் இல்லாத இடத்துல விழுந்தா எங்களுக்கு பார்வை உணரப்படாது. அதுதான் ஒப்டிக் டிஸ்க் அல்ல குருட்டு புள்ளி என்று சொல்லுவான். ரைட். ஒப்டிக் டிஸ்க் அல்ல குருட்டு புள்ளி என்று சொல்லுவான். இப்போ சில வேளை உங்களுக்கு அந்த கட்டாயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் மேசையில் ஒரு சின்ன ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ரேசரை தேடுவீங்க, ஆக்களையும் பேசுவீங்க, சிம்பிளாக கூட அம்மாவோ வேறு யாரை வந்து இந்த இந்த இதில் கிடக்கு கண்ணனை உண்ட பிடரிக்கான்னு சொல்லுவீங்க. அந்த ரீசன் என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க அந்த பிம்பம் ஒப்டிக் நர்வில் ஒப்டிக் டிஸ்க் குருட்டு புள்ளியில் விழுந்துட்டா பிம்பம் உணர மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, அந்த இடத்துல அந்த பொருள் இல்லையாண்டு. அப்போ அதை விட்டுட்டு மிச்சம் எல்லா இடம் தேடுவீங்க, அந்த இடத்துக்கு பார்க்க மாட்டீங்க. என்னென்னா நான் அந்த இடம் பார்த்தேன்னா இல்லையாண்டு. வேறு ஆள் வந்து பார்க்க அது தெரியும். சரியானே? அப்போ அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒப்டிக் டிஸ்க்ன்றது பார்வைக்குரிய கலங்கள் இல்லாத இடம். அப்போ அந்த இடத்துல குருட்டு புள்ளி, அந்த இடத்துல பிம்பம் விழுந்தா அந்த பிம்பம் வந்து எங்களுக்கு உணரப்பட மாட்டாது. ரைட். இப்போ இது வந்து அதில் உள்ள அடிஷனல் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அடுத்த போட்டோ ரிசப்டர்ஸ் அதை பற்றிலாம் சொல்லிட்டேன். இந்த கார்ன் செல்ஸ் தான் கலர் விஷனுக்கு பொறுப்பு. அதில் ரெட், கிரீன், ப்ளூ லைட் 3 செல்ஸ் இருக்குது. இது 3 மிக்ஸ் பண்ணி தெரிய வரைக்கும் எல்லா கலரும் எங்களுக்கு தெரிய வரும். ரைட். அடுத்தது நாங்கள் டிசீஸ் கீழே வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறேன். மாலைக்கண் நோயாளிகள் இந்த ராட் செல்ஸ், ரொடாப்சின் இதுகளில் உள்ள குறைபாட்டால் மங்கலான ஒளியில் பார்வை தெரியாமல் போகும். அதைத்தான் நைட் பிளைண்ட்னஸ் என்று சொல்கிறது. மாலை கண் நோய். என்ன உங்களுக்கு தெரியும், பழைய காலங்களில் எங்களுக்கு பல்போ லைட்டோ எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்லை. சரி, நிலவில் சாப்பிட்டு அப்படியான இதுகள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இந்த ரொட் செல்ஸ், ரொடாப்சினர்களை குறைபாடு வந்ததுண்டா லைட் ரேஸ், அதாவது கொஞ்சம் ரேஸில் டார்க்கான நேரத்தில் உணரப்படாது. அப்போ இருட்டில் பார்வை தெரியாண்டதான் இந்த மாலை கண் நோய் என்று வந்தது, நைட் பிளைண்ட்னஸ். சரியா? அதாவது மாலைக்கண் நோய் உள்ளாக்குறவங்க இந்த ரொடாப்சின் ரொட் செல்ஸ் இல்லை. அப்போ எனவே அவைகளுக்கு மங்கலான ஒளியில் பார்வை தெரியாது. கோன் செல்ஸில் அதில் உள்ள போட்டாப்சின் போல இதுகளிலும் குறைபாடு வந்ததுன்னா கலர் விஷன் தெரியாது. ரைட். அதை சொல்கிறது கலர் பிளைண்ட்னஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஞாபகம். சரியா? நிறக்குருடு. ரைட். அது கலர் பிளைண்ட்னஸ். கோன் செல்ஸோட வர குறைபாடு கலர் பிளைண்ட்னஸ். ஏன்னா கலர் தெரியாது. ரொட் செல்ஸோட சம்மந்தப்பட்டது அது மங்கலான ஒளிக்கு பொறுப்பு பண்ணுறபடியில் மங்கலான ஒளியில் பார்வை தெரியாது. அப்போ மாலைக்கண் நோய் என்று சொல்லுவோம், நைட் பிளைண்ட்னஸ். ரைட். அப்போ ரெண்டையும் இப்போயே அதை ஞாபகம் வச்சுருங்கோ. ரைட். அடுத்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஐ. பேக்கணும் நான் சொன்ன மாதிரி லைட் ரேஸ் வரப்போகுது. அது வந்து என்ன செய்ய போகுது, பீப்புளுக்குள்ளால வரப்போகுது. இந்த பீப்புளுக்குள்ளால வந்து ரைட், பீப்புளுக்குள்ளால வந்து கண்மணியில் உள்ள கண்மணிக்குள்ளால வரும். அதால் வந்து அப்படியே நேரங்க போகிற லென்ஸில் வரப்போகுது. லென்ஸில் பட்டு அங்கே ரிஃப்ராக்ஷன் முறிஞ்சு ரைட் பல சின்ன சின்ன முறிவுகள் வருமா. வார ரேஸ் யோசிச்சு பாருங்க. அக்வஸ் ஹியூமர் நீர்மையோட நீர் அந்த லிக்விடுக்கே கொஞ்சம் முறியும். அப்புறம் லென்ஸில் முறியும். மறக்காங்க, லென்ஸ் தான் மெயின் ரிஃப்ராக்ஷன். ரைட். லென்ஸ் இஸ் த ஒன்லி ரிஃப்ராக்ஷன். அதாவது இந்த லைட் ரேஸை முறிக்கிற ஒரே ஒரு லென்ஸ் மட்டும்தான்டா ஃபோர்ஸ். அக்வஸ் ஹியூமர்லேயும் முறியும். அந்த நீருக்கு அந்த இயல்பு இருக்கும் முறிக்கிற. லென்ஸ் மெயின் ரிஃப்ராக்ஷன் கீழே திருப்பி சொல்கிறேன். அப்புறம் அங்கே விட்ரஸ் ஹியூமர் ரைட், கண்ணாடியோட நீரில் திருப்பியும் முறிக்கும். கடைசியாக வந்து ரெட்டினாவில் பிம்பம் விழும். அங்கே ரெட்டினாவில் வந்தோன்னு அங்கே இருக்கிற கோன் செல்ஸ், ரொட் செல்ஸில் இருக்கிற ரொடாப்சின், போட்டாப்சின் அதுகள் வந்து அதை உணர்ந்து அங்கால தேர்ட் லேயரில் இருக்கிற நர்வ் இருக்குதானே, அந்த பைப்போல நியூரோன் வந்து அதை பெற்றுக்கொள்ளும். அப்போ இங்கே உங்களுக்கு தெரியணும், ராட் செல்ஸ், கோன் செல்ஸ் என்ன செய்ய போகிறேன்னா லைட் ரேஸை ரைட் அவையில் பிறகு தாக்கழுத்தம் ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக மாற்றுவினோம். ரைட். லைட் வேவ்ஸ் வந்து பிறகு ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக அந்த வோல்டேஜ் சேஞ்சஸ் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக மாறும். பிறகு அது அப்படியே பைப்போல நியூரோனுக்கு போய் அது அப்படியே ஒப்டிக் நர்வால் போய் பிரெயினில் போகும். அங்கே போய் ஆக்சிபிட்டல் லோப் பிடச்சோனையில் வந்து உணரப்படும். ரைட். அது மறக்கக்கூடாது. ரைட். அடுத்த ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ். அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன வரை இந்த முறிகிற இடம் வந்து இந்த லிக்விட்ஸுகள் இதுகள் எல்லாத்துலேயுமே முறியும். ஆனால் மெயின் இது வந்து லென்ஸால் முறிய போகுது. அப்போ இங்கே இந்த சீலியரி பாடியின் ஃபங்க்ஷன் வந்து வரப்போகுது. அப்போ கிட்டே இருக்கின்ற வரைக்கும் நிறைய ஒளிக்கதிர் வரும். அப்போ கிட்டே இருந்து வரைக்கும் கூட முறிச்சா தான் ரெட்டினால வரும் விழும். அப்போ அதில் வந்து லென்ஸ் வந்து கூட குவிவாக வரும், கூட முறிவட்டு ரெட்டினாக்கு போகும். தூரத்துலேருந்து வரைக்கும் கொஞ்சம் முறிச்சாலே சரி ரெட்டினாக்கு போகும். அந்த டைமில் வந்து சீலியரி மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணப்படும். அப்போ அந்த கங்கை குறைஞ்சோன்னு வந்து அந்த ரிஃப்ராக்ஷன் முறிகிறதுனா குறைவாக இருக்கும். ரைட். அதே மாதிரி தான் சேஞ்சிங் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள் கன்வர்ஜன்ஸ் அண்ட் அக்கமடேஷன் சொல்கிறது. ரைட். அப்போ கிளியர் விஷனுக்காக அந்த சேஞ்சிங் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள் வந்து மாறப்படும். இதுவும் solely controlled by the autonomic nervous system. ரைட். அப்போ பிரைட் லைட் பிரகாசமான ஒளி வரைக்கும் அது உள்ளுக்கு போனால் டேமேஜ் ஆகலாம் ரெட்டினார்கள். அதால் பீப்புள் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், கண்மணி வந்து சுருங்கும். அதனால லைட்டை குறைக்கும். ஆனால் டிம் லைட் அன்றைக்கு எங்களுக்கு நிறைய ரேஸ் தேவை. இப்போ பீப்புள்ஸ் வந்து டைலேட் பண்ணி கூட சஃபிஷியன்ட் லைட், கூட லைட் ரேஸ் வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரைட். அதே நேரம் சில வேளை வார ரேஸுகள் இந்த பக்கம் இந்த வாரத்தை வச்சுக்கொண்டு ஐபோர்டும் மூவ் பண்ணணும். எங்களோட பார்வை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஒபிட்டல் கேவிட்டி என்று சொல்கிற கட்குழி முன்னோக்கி இருக்கு. இது கட்டாகும் திருப்பி ஜாயிண்ட் ஆகுங்க. ரைட். 10 மினிட்ஸில் திருப்பி ஜாயிண்ட் ஆகுங்க. எங்களோட பார்வை என்ன